பிரேமா, அம்மா, அம்மானு கூட உனக்கு நினைவு இருக்கா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? நீ வீட்டு பக்கம் வந்து 2 நாள் ஆச்சு. 2 நாளா ஜுரத்துல படுத்து கிடந்து கஞ்சி வச்சு கொடுக்க கூட நாதி இல்லாம கிடந்தேன். என்னம்மா இது? எனக்கு ஒரு போன் பண்ணி இருக்க கூடாது? நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. எப்ப பாரு இவ உங்க வீட்லயே தான் இருக்கா இப்பெல்லாம். இல்லன்னா உங்களோட வெளியில சுத்துறது. பெத்த தாயும் பெருசு இல்ல, தாலி கட்டின புருஷனும் பெருசு இல்ல நினைச்சிட்டா போல இருக்கு. ஐயோ என்னம்மா நீங்க? இல்லம்மா, நான் மனசுல பட்டதை சொல்றேன். நேத்திக்கு இவ வீட்டுக்காரர் எனக்கு போன் பண்ணி பிரேமா அங்க வந்திருக்காளான்னு கேட்டாரு. இல்லையேன்னு சொன்னேன். உடனே மீனாட்சி அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு சொல்லி டக்குன்னு போனை வச்சுட்டாரு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டா நிஜம் அம்மா ஆயிருவாங்களா? பெத்தவ ஜுரத்துல கிடக்கும் போது கூட கண்டுக்காம இப்படி உங்களோட ஊர் சுத்துறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. அம்மா ப்ளீஸ், என்னமாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்னாச்சு உனக்கு? ஜுரம் தானே? வா டாக்டர் போலாம். வேண்டாடிமா, உங்க புது அம்மாவை நீ நல்லபடியா கவனிச்சுக்க. என்ன பாத்துக்க, எனக்கு தெரியும். ஜுரம்னு படுத்தா பொங்கி போட யாரு இருக்காங்க எனக்கு? உனக்கா தோணி நீயா வந்து பார்த்தாதான் உண்டு. இல்ல 4 செவத்தை பார்த்துட்டு கிடக்க வேண்டியது தானே என் தலையெழுத்து. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. உங்க வேதனை எனக்கு புரியுது. இதுக்கெல்லாம் நான் தான் காரணமோன்னு குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஆனா என்ன அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு பிரேமா என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையிலேயே ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பெத்த பொண்ணுங்களை நம்பி ஏமாந்து போனவனா என்னையும் மதிச்சு பாசத்தை காட்ட கடவுளா பார்த்து அனுப்பி வச்ச மகளாத்தான் நான் பிரேமாவை பாக்குறேன். இங்க பாருங்கம்மா, பிரேமா உங்களை அம்மான்னு கூப்பிடுறதும் நீங்க அவளை பொண்ணா நினைக்கிறதும் நான் தப்பா நினைக்கவே இல்ல. ஆனா பெத்த அம்மாவை இங்க தவிக்க விட்டுட்டு உங்க பின்னாடியே அவ சுத்திட்டு இருக்கிறத நினைச்சா எனக்கு கோபமா வருதுங்க. பொண்ணு மாதிரி பொண்ணு மாதிரின்னு நீங்களும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அவ என்ன உங்க சொத்துக்கு வாரிசா என்ன? சும்மா வாய் வார்த்தைக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதெல்லாம் இருக்கிறது தாங்க. அத போய் பெருசா எடுத்துக்கிட்டு இவளும் உங்க கூடவே சீராடிக்கிட்டு இருந்தாக்க என்ன அர்த்தம் எனக்கே புரியலைங்க. அம்மா என்னம்மா இது? என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்னடி இப்ப நான் தப்பா கேட்டுட்டேன்? மீனாட்சி அம்மா நீங்களே சொல்லுங்க, தோணுமா தோணாதா? உங்க பொண்ணுங்க உங்க மேல கேஸ் போட்டாங்கன்னு தெரிஞ்சதும் லாயரை ஏற்பாடு பண்ணி ஜாமீன்ல எடுக்க சொல்லிட்டு நீங்க இந்த கேஸ்ல இருந்து நல்லபடியா வெளியே வந்தா சமயபுரத்துக்கு பால் கூட எடுக்கிறேன்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கு என்னவோ உங்க பொண்ணுங்க கோவில்ல வச்சு உங்களை தப்பா பேசினாங்களாமே. வீட்டுக்கு வந்து மூலையில உட்காந்துட்டு ஓன அழுதுட்டு இருந்தா இவ. நான் தான் இவ அம்மான்னு நான் தான் ஞாபகப்படுத்தணும் போல இருக்கு. அம்மா பொண்ணுன்னு சொல்லிட்டா போதுமா? சொத்தை எழுதி வைக்க போறீங்களான்னு கேட்டுட்டேன். கேட்டது தப்புதான். ஆனா எனக்கு கோபம் வருமா வராதா சொல்லுங்க? நீங்க கேட்டது தப்பு இல்லம்மா. இன்னும் சொல்ல போனா நானே யோசிச்சிருக்க வேண்டிய விஷயம்தான் இது. பிரேமா எனக்கு கிடைச்சதுக்கு இவளுக்கு பதிலுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இவ எனக்கு செஞ்சிருக்கிற உதவி, கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆறுதல், இதையெல்லாம் காசால கழிக்க முடியாதுமா. அப்படி நினைச்சா அது அசிங்கம். எப்ப என் வாயால இவளை என் பொண்ணு என் வாரிசுன்னு சொல்லிட்டேனோ என் சொத்தை இவ பேருக்கு எழுதி வைக்கிறதுதான் அதுதான் எனக்கும் சந்தோஷம். ஐயோ என்னம்மா நீங்க? எதுக்கு என்னென்னமோ பேசுறீங்க? நான் மனசாரதான் சொல்றேன் பிரேமா. இத பாரு, அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. முதல்ல அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் என்னன்னு பாரு. ஐயோ அம்மா அதெல்லாம் பாரு, முதல்ல அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் அப்புறமா என்கிட்ட பேசு. நான் வரேம்மா, வரேன் பிரேமா.
எப்படி அடுத்த வருஷம் ஆஸ்கார் அவார்டு உனக்கு கன்ஃபார்மா? எல்லாம் நீ சொல்லி கொடுத்தபடி தானடி பண்ண. எப்படி என்னோட நடிப்பு?